அந்த கண்ட்ரியை ஃபுல்லாக பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வேற மாதிரி இருக்கும். நான் பின்னாடி உட்கார போகிறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக நீ ஓட்ட போகிறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக vlog வரும். ரெகுலர் vlog ஆகிட்டேன். ஹலோ ஸ்குவாட், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜி ஸ்குவாட். ஆமாம் ஸ்குவாட், கொஞ்சம் ஓவராக தான் ஒரு வீடியோவில் பேசிட்டோம். ரீல்ஸ்லாம் போட்டு என்னை கலாய்க்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க. டெய்லி ப்ளாகராக ப்ரொமோட் ஆகுறன்னு சொல்லுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கண்ட்ரி ரைடுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி. நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ளாக் போடணும்னு சொன்னாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரைடுக்கு அந்த கண்ட்ரி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரும். அண்ட் இன்னைக்கு என்ன பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போறீங்க வந்துன்னா அயபூசா அப்டேட். நான் இப்போ அயபூசா அப்டேட் கொடுக்காம நான் கண்ட்ரி ரைடுலாம் அந்த வீடியோ போட்டேன்னா ஃபுல்லாக கமெண்ட்ஸ் அயபூசா என்ன ஆச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயபூசா என்ன ஆச்சு, இப்போ எங்கே இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அயபூசா அப்டேட், அயபூசாவை என்ன பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலே கொஞ்சம் காண்டாகுது. ஆல்ரெடி மனசு தரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு ஓட்டலான்னு ஒரு பிளான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இன்றைக்கே எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எங்கே போகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மான்சூன் வந்து ஸோ சீக்கிரமாக ஒரு 5 days 10 days வந்து குயிக் ட்ரிப் மாதிரி போயிட்டு இன்டர்நேஷ்னலுக்காண்டி இது ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப் போகலாம். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி பேக் மாட்டி ட்ரக்கிங் பண்ணலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட நம்ம சென்னை டு சிங்கப்பூர் போயிருப்போம் அந்த மாதிரி ட்ரக்கிங் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு, அது எங்கே போக போகணும்னா ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு எங்கே போக போகணும்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி பூனே போக போகிறோம். ஆக்சுவலி ஒரு சின்ன சொதப்பல் பெரிய சொதப்பல். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட் புக் பண்ணேன், அதாவது 1 மணிக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் 1 மணியா. இப்போ டைம் கட்டு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:24 10 ஆக போகுது. ஸோ கிளம்பி போயிட்டு பேக் பண்ணி ரெயினில் எல்லாம் ஃபிக்ஸாப்பில் போய் எடுத்துகிட்டு எல்லாமே பிளான் பண்ணோம். அதனால தான் இந்த லைட்லாம் வந்து செட் பண்ணல நம்ம ஸ்டூடியோவில். வாங்க என்னென்ன அலப்பார காத்திரிக்கு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக போங்க. அண்ட் மகாராஷ்டிரா பூனே பக்கத்தில் இருக்க நம்ம வந்து பண்ணால் ஹரிஹரி ஃபோர்ட், கரெக்டாக போனோம் ஹரிஹர ஏதோ அது பொனஞ்ச சம்பளத்தில் அந்த ஃபோர்ட்டு அது போனோம். அது ட்ரக்கிங் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இருக்கும் ஸ்கொயர். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நானும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் போகலான்ட்டு. ஆனால் இந்த வாட்டி அது டக்குன்னு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். வாங்க இதெல்லாம் வந்து போக கண்டிப்பாக பண்ணுறேன். ஸ்கோர் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்துட்டோம். என் லைஃப்பில் எவ்வளோ வாட்டி ஏர்போர்ட் வந்திருக்கேன், ரொம்ப ரிஸ்க்காக வந்திருக்கேன். ஆனால் இது அதை விட ரிஸ்க்கு. நீங்கள் வந்து ரிஸ்க்கு 1 மணிக்கு வந்திருக்கோம் ஃப்ளைட்டுக்கு. கரெக்டாக 1 மணிக்கு ஃப்ளைட்டு. அவ்வளோ அசால்ட்டாக நின்று பேசுகிறேன்னா ஏன்னா அதை பார்த்துட்டாங்க. இன்னும் உள்ளே போயிட்டு அப்புறம் எதுக்குற எவ்வளோ சார் 1 மணி ஃப்ளைட்டுக்கு 12:50 இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம லக்க என்னன்னு தெரியல. கேட் நம்பர் 5 நம்மள மாதிரியே எவ்வளோ பேர் லேட்டாக வரலடா. ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு நிறையா பேர் லேட்டாக வந்தனால இன்னும் எடுக்கல. இல்லைன்னா வந்து பார்த்தா ஃப்ளைட் வந்து எப்படிமா தெரியுமா ஸ்கால் 1:10 போட்டிருப்பாங்க. 1:10 நம்ம போகக்கூடாது. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருக்கும். கரெக்டாக தான். ஆனால் இன்னும் வரல கரெக்டாக. நாங்கள் இன்னைக்கு லேட்டாக தான் வந்துட்டோம். ரொம்ப லேட்டு. வீட்டில் இருந்து கிளம்புனதே வீடியோ எடுக்கல, உள்ள வரது எதுவுமே எடுக்கல. ஏமா இதை பாருங்க, அதிலே போட்டுருக்கு பாருங்க, பூனே இறுதி எழுப்பி. அதான் நம்ம என்ன ஏதோ கட்டணும். போர்டிங் பாஸ் இருக்குடா உயிர் விட்டு எடுத்துட்டியா? இருக்கு எந்த இடத்துல உயிரே விட்டேன். இருக்கு ஓகே ஸ்கார். இது எல்லாமே நான் உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஸ்கார் ஆக்சுவலி நம்மளோட ஃப்ளைட் ஏற போறோம். ஃப்ளைட் லேட் ஆகுது காரணம் ஒரு ஆள் திங்க் பண்ண தின்னு தப்பு போறோம். திரும்ப தெரியுங்களப்பா, நீங்க தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடவே முடியல. பல்லாவரத்துல பிரியாணி சூப்பரா இருக்கும். அது சாப்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து ஏறிடுவோம். நம்ம லைஃப்ல எனக்கு எப்பயுமே நம்ம லைஃப்ல வந்து நீங்க வந்து நிறைய கண்ட்ரி போயிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சனால நீங்க வந்து அசால்ட்டா விடுவீங்க. நம்ம லைஃப்ல நம்ம ஃப்ளைட்டே மிஸ் பண்ணதில்லை. அது ஒரு ப்ளஸ். எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு. இன்னும் அவங்க பாரு கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நம்மள ஐயோ கடைசி டைம்ட்டாங்க. கடைசி டைம் நிறைய விஷயத்த பேசணும்னு நினைச்சேன். நம்ம அயபூசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அண்ட் பூனேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் யாராவது இருந்து வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்ஸ்டால அஜீஸ் ஆஃபீஸருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ கரண்டாக வந்து பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு கூட பண்ணுங்க. நான் நாளைக்கு ஏதாவது பூனேல ரீச் ஆயிருப்பேன். நம்ம சேர்ந்து ஏதாவது ஒரு பிளேஸ் போகலாம். பூனேல இருக்க ஸ்குவாட். பூனேல ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கோம், அந்த இடத்துக்கு போக போகிறோம். அதே சொல்லிட்டேன். இந்த ஹரிஹரி போட்டு நிறையா பிளேஸ். Many hours later. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:50 ஆயிடுச்சு. நம்ம பூனே வந்து ரீச் ஆயிட்டோம் ஸ்குவாட். இப்போ வெல்கம் டு பூனே போட்டுருக்கு. வெல்கம் டு பூனே ஆஃபீஸர். யூனிக் டேய் தப்பு பார்த்து படிக்கிறேன். அது ஒரு விஷயம். நான் என்னன்னு நான் சொல்றது ஆக்சுவலி ஒன்றும் நான் திட்ட முடியாது. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஒன்றும் திட்ட முடியாது. ஓகே ஸ்குவாட். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இங்கே தான் இருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரூம் எடுக்க போகிறோம். ஸோ பூனேல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ரூம் எடுக்கிறது என்ன எதுவுமே தெரியல. ஸோ ரூமுக்கு போயிட்டு வந்து பார்த்தா டீட்டெயிலாக பேசுகிறேன். என்ன எவ்வளோ செக்கிங் இருக்கும்? செக்கிங் எதுவுமே இல்லை. எக்ஸிட்டுக்கு எதிராக செக்கிங்கு, என்ட்ரன்ஸ் தானே செக்கிங்கு. இப்போ நம்ம பஸ் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் எடுக்கணுமா? பஸ் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸில் இல்லை கேட்போம். ப்ரோ கேப் பாயிண்ட். ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்தா இங்கேருந்து ஒரு மாலில் இறக்கி விடுவாங்களாம்.
அந்த மாலுக்கு போயிட்டு நம்ம கேப் ஏறி போகணுமா. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே இது வந்து பஸ் வருது, உடனே வந்துடுது. நம்ம ஊர் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபர் ஓலா இருங்க நாங்கள் ஏறிக்கிறோம். அந்த கேப் புக் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, மால்லாம் போக மாட்டோம். மால்லாம் போகணும் நம்மளும். பட் நம்மளுக்கு வந்து வேற மாதிரி ஒரு மாலு. பஸ் இந்த மாதிரி பஸ் வர சின்ன பேட்டரி கார் வரும் நம்ம ஊரில். ஏன்னா யூபர் பாயிண்ட், அதாவது காருங்க வர பாயிண்ட் ஏர்போர்ட்டுக்குள்ள வராது கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஃப்ரீ. அதுக்கு அங்கே காசு இல்லை, அங்கேயும் ஃப்ரீ தான் பேட்டரி காருக்கு. ஸோ உட்காரலாம். ஓகே சார், உட்காந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டுனா பூனேல டீ நல்லா இருக்கும். டீ குடிச்சிட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன். பஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலில் விட்டாங்க. நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன். கேப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணான். வாடா நம்ம ஊர்லேயும் இப்படி தான் கேப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் பிக்கப் பண்ண மாட்டாங்க. மாலுக்கு தான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் ஆகணும். இதை பாருங்க, செகண்ட் ஃப்ளோர் போகணும். சாய் பாயிண்ட்லாம் இருக்குடா, எத்தனை ஃப்ளோர் தெரியலடா. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மாலு. ஏன்டா டீ குடிக்கணும்டா, அதுவும் பூனேல டீ சூப்பரா ஒண்ணு தெரியுமா. நீங்க ஏதோ செம்மையா இருங்க. ஏன்டா யார் வர ஃப்ரீயா என்ன இப்படி ஒரு குட்டி உனக்கு. இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கு. பெஸ்டா தான் இருக்கு. எனக்கு பெஸ்டா இல்ல. ஏன் ஏர்போர்ட்ல நீ வந்து ஒரு ஆயாவை பாத்துற. ஆயாவெல்லாம் பார்க்கல. ஆயா அதான் இதே ஒரு இது அழகான பொண்ணை பார்த்துருந்தா உனக்கு இந்த ஊர் கொடுத்துருக்குமே. சார் அங்கே தெரியுதா சார் யூபர் பாயிண்ட், அங்கே ஏறி அப்படியே கேப்ல போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் சார். சார் நம்மளோட கேப் அண்ணா வந்துட்டாரு. வெளியே பயங்கரமான மழை போலியே. பாசித்தே உன்னை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஊருக்கு, அதாவது வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் விட்டா இப்ப மாதிரி வருவியா? உண்மையா சொல்லு, வேற நாட்டில் விட்டாதான் வருவியா? ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்தோம்? இதான் உன் புத்திசாலித்தனம். ஃப்ளைட் வழியா வந்தோம்னு நான் கேட்கல. ஃப்ளைட்ல இருந்து இறங்கி எப்படி வந்தோம்? இதுக்கு வந்தோம், எதுக்கு வந்தோம் சொல்லு. பார்க்கிங் எப்படி வந்தோம்? எங்க பாரு. ஏதோ பஸ் வந்துச்சு, அது நான் சொல்லிதான் தெரியும். அந்த பஸ் எல்லா இடத்துலயும் போகும். காசு நினைச்சியா? பாப்போம், அடுத்த வாட்டி உன்னை தனியா வர்றேன். இப்போ நான் ஹரிஹரி போட்டுக்கு நீ கூட்டு போறேன். அந்த போட்டுக்கு எனக்கு கூட்டு போறேன். கன்ஃபார்மா? ஓகே பார்க்கலாம். ஓகே சார், இன்னும் ரூம் புக் பண்ணல. ரூம் புக் பண்ணிட்டு ரூம்ல இருந்து வந்து நிறைய பேசணும். இன்னும் பண்ணல. ஆக்சுவலி நம்ம போற இடம் வந்து எந்த இடம்னே தெரியல. பூனே பெரிய சிட்டிடா, சென்னை மாதிரி. தாம்பரத்துல இருக்கலாம், அப்புறம் ஸ்ரீபுரம், அது அப்புறம் வந்து நம்ம ஊர் அம்பத்தூர் மாதிரி ஒவ்வொரு இதில் இருக்கலாம்ல. ஸோ அதனால வந்து பார்த்தா எது மெயினாக பார்த்துட்டு நம்ம புக் பண்ணலாம் சார் ரூமு. காரு ரூமுக்கு போகிறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையை பார்த்தேன். ஸோ டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு பேசினேன். எப்படி சாய் மிளங்கியான பற்றி என்னன்னு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும். சாய் மிளங்கியா அப்படிதான் நம்ம எந்த ஊர் போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அப்படி அடாப்ட் ஆகி பண்ணாங்க. ஆமா, अच्छा मेरे नई फोन बात करो. मेरे थोड़ा थोड़ा हिंदी मालूम डा, यू नो हिंदी. நான் இங்கிலீஷ் வருது எனக்கு. ஹிந்திக்கார பொண்ணு கூட சுற்றி ஹிந்தி கொஞ்சம் வருது. எனக்கு ஹிந்திக்கார பொண்ணு கூட இங்கிலீஷ் வருது. அதை பாரு, டீ கடைலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க. இங்கே டீ கடை, இங்கே ஒரு டீ கடை. ஹாம்பிட் மாதிரி கரெக்டாக சொன்னடா. இந்த ஒரு ஹாம்பிட் பையா. இங்கே கப்பு தான் சார் மனசே வலிக்கும் பாருங்க. கப்பு இப்போ ஒரு கப்பு. ஸோ ஓகே, நான் டீ குடிச்சுட்டு அப்படியே கேப் வெயிட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். பையா நீ ஒரு நம்ம ரெண்டு பேர் அப்படி சொல்லு. மூணு தானே டிராவலர் ஆயிட்டேன். ஓகே சார், நான் டீ குடிச்சிட்டு ரூம் போயிட்டு கால் பண்ணேன். என்ன அலப்பறம் இருக்குன்னு தெரியல. பையா சாய் சுட்டா அவருக்கு போலவா. ஓகே சார், நம்ம அந்த டீ கடைக்கு போகிறோம். சாய் சுட்டா, சாய் பியோ, சாய் பியோ காப்பினோ, சாய் பியோ மீன்ஸ் சாய் தோ சாய். ஸ்காட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:40 ஆயிடுச்சு. நம்ம ரூமுக்கு பூனேல இருக்க ஒரு ரூமில் வந்து செக் ஆகிட்டோம். ஸோ காலைல வந்து பார்த்தீங்கன்னா மேபி காலைல இல்லை, இன்னைக்கு ஃபுல் டே வந்து இருக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் செக்இனே பண்ண விட மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால விட்டாங்க. Booking.comல பண்ண அப்பா பரவாயில்ல. Booking.com இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, நல்லா அஃபோர்ட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 200 பே பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர்லி மார்னிங் செக்இன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நாளுக்கு முன்னாடி பண்ணால் அந்த ஒரு நாள் காசையும் வாங்குவாங்க. ஏர்லி மார்னிங் செக்இன் பண்ணுறதுக்காக. ஏர்லி மார்னிங்னா 6, 7 பண்ணா இல்லை, நம்ம 3:30 மணிக்கு பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அண்ட் இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே இன்டர்நேஷ்னல் பண்ணுறது இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது போகிறதுலாம் இருக்கோம். அண்ட் நம்மளோட அயாபூசா, அதாவது காஞ்சிபுரத்தில் வாசனோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அயாபூசா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காஞ்சிபுரத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வந்து அயாபூசா இஸ் பேக், அதை ரெடி பண்ண போகிறோம் பயங்கரமானு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட்டில் இருக்குது ஸ்பார். ஆமாம், என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் சைட்லேருந்து கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ண சொல்லி, ஏன் நமக்கு மட்டும் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க சொல்கிறதுக்காண்டி நான் ப்ரைவேட் பண்ணிட்டேன். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா
பைக்கை அதாவது காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பைக் எடுத்துகிட்டு ஒரு டாடா ஏசி புக் பண்ணி கிட்டத்தட்ட 1500 நம்ம காசை பே பண்ணி நம்ம டாடா ஏசி எடுத்துகிட்டு போய் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு நம்மளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் போயிட்டோம். போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்து நம்ம போயிட்டு இதில் கோர்ட்டில் காட்டணும், நம்ம பைக்கு தான் புக்கெல்லாம் காட்டினா வந்து விட்டுருவாங்க. பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கலை. அதுக்கப்புறம் இயரிங் எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் உங்கள் வக்கீலுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்களும் எதுவும் பதில் சொல்ல. அதுக்கப்புறம் இப்போ சொன்னாங்க. அண்ட் மெயின் விஷயம் ஹயபுசா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுக்கல. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா பைக்கை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஹயபுசா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நிற்குது. அதுவும் காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. சீக்கிரமாக எடுத்துருவோம் சொல்கிறோம். இது எங்கே போய் இருக்குன்னு தெரியல சார். ஏன்னா இந்த சொசைட்டி என்ன எப்படி போயிட்டு இருக்கு ஒன்றுமே புரியல. சீரியஸாகவே எனக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூலாம் நடந்துட்டு இருக்கு, அதை விட்டு வேற ஒரு இஷ்யூ போய் நியூஸில் போட்டு காட்டிருக்காங்க. இந்த எதுவுமே புரிஞ்சிக்க முடியலனால இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஹயபுசாவை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல்கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணியில இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் இதை இறங்கி நான் கேட்டேன். ஸோ அடுத்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த இயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் போலீஸ் ஃபஸ்ட்லேருந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் பைக்கு ஒரு டாடா ஏசி புக் பண்ணி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு திரும்பி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும். கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு தான் சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்டான பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பெங்களூர் கொண்டு போயிட்டு பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம். கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆக்சுவலி இந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஒரே வாரத்தில் கொடுக்க வேண்டிய பைக், அதாவது 2 வாரத்தில் அதிகபட்சம் ஒரு நார்மல் பீப்புளுக்கு பைக்கை 2 வாரத்தில் கொடுத்துருவாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் என்ன டவுட்னா வாசன் மேலே இது நான் சொல்லலை பெரிய இஷ்யூ பண்ணால பெருசாக பேசல. இப்போ அதை பெருசாக பேசலான்னு சொல்லிட்டு பேசினேன். வாசன் வந்து யாரையுமே துன்படுத்தாம தானா வந்தவனுக்கு எதுக்குடா ஜெயில் 45 நாள்? இதை நினைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அவன் ரோட்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப மோசமா பண்ணிருக்கான். அவனுங்களுக்குலாம் என்னென்னமோ இது பண்ணாம ரோட்ல அவனா வந்து யாருமே துன்புறுத்தல. அவன் பைக் காஸ்ட்லியான பைக் உடஞ்சி சுக்குநூறா இருக்கு. அதுக்கு எதுக்கு அவனை தூக்கி உள்ள வச்சிங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு சீரியஸாவே. இது ஏதோ மோட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது சீரியஸா எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நம்ம பேசினா நமக்கு ஏதாவது ஆகும், லைசன்ஸ் ஏதாவது ஆகும். ஆனாலும் பரவாயில்ல, பேசிதான் ஆகணும். இதை பத்தி பெருசா வந்து பண்ணா ஏன்னா என்ன நடந்துட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ கரண்டாக வந்து நமக்கு எதிராக யார் வேலை செய்கிறாங்க என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அதை வந்து பார்த்தா இந்த வாட்டி ஓப்பனாகவே பேசலாம், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் அப்டேட். இப்போ ஹயபுசா வந்து பார்த்தா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு, வெளியே வரல. நாங்களும் எவ்வளோ வக்கீல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டோம். உங்க கேஸ் மட்டும் என்னன்னே தெரியலப்பா. ஏன்னா பார்க்குற எல்லா வக்கீலும் என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி சிம்பிள் மேட்ருப்பா, இதெல்லாம் ஈஸிப்பா, அவன் என்னென்னமோ பண்ணிட்டு ஈஸியா வெளியே வரான், ஈஸியா ஏதோ இது பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. உங்க பைக்கை வெளியே எடுக்க முடியல. அதே மாதிரிதான் காருமே பேசினா பெருசா போகும் சார். இதை பத்தி பேசணும்னா சீரியஸா டென்ஷன் தான் ஆகும். ரொம்ப ஆர்வமா தான் அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹயபுசா வந்து எடுத்ததுல சீரியஸா வாசன் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தான்னு தெரியல. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா இந்த மகாராஷ்டிரா ரைடு லாஸ்டா பைக்கு அப்பா மகாராஷ்டிரா ரைடுன்னு தான் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஹயபுசா இது சத்தியமா கோஇன்சிடென்ஸ் பார். சீரியஸா நான் வந்து இந்த வீடியோல இதை பேசணும் சத்தியமா நம்பிக்கலாம் தெரியல. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ள தான் இருக்கும், பூனேல தான் இருக்கும். ஸோ இது பார்த்தா அதாவது நம்ம பைக் எடுத்து ஹயபுசாவை எடுத்துட்டு பைக் ரைடில் எங்கெங்கே போகணும்னு நினச்சதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளைட் புக் பண்ணி வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு பிளான்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகே ஸ்கோர், இந்த வீடியோ வந்து பண்ணால் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வேணாம், பாய், லவ் யூ.